ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, நான் சாதாரணமாக யாருக்கும் வாக்கு கொடுப்பது கிடையாது. ஆனால் இப்போது இந்த வராகி அம்மா அடித்து சொல்கிறேன். இன்று இரவு கண்டிப்பாக நான் சொல்ல போகிற இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது. எப்போவுமே இங்கே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் காசு பணம் சம்பாதிக்கிறத மட்டும்தான் பெருசு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் காசு பணத்தையும் தாண்டி மனிதர்களுடைய வாழ்க்கையில் நிம்மதிக்கு ஒரு பெரும் பங்கு இருக்குது. நீ மன நிம்மதியோட மன நிறைவோட மகிழ்ச்சியாக வாழணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த வராகி அம்மா அதற்கான ஒரு வாய்ப்பை உனக்கு கொடுக்க வந்திருக்கேன். எப்போதுமே பணத்தை மட்டும் சேர்ப்பதோட கொஞ்சம் தர்மமும் செய்ய பழகணும். ஏன்னா பணத்தை சேர்க்கறதுல மட்டுமே குறியா இருந்தினா நீ எவ்வளவு பணத்தை சேர்த்து வச்சாலும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அது செலவழிஞ்சு போயிடும். தேவையில்லாத மருத்துவமனை செலவுக்கோ அல்லது உடல் ஆரோக்கியமற்றோ அல்லது வீணான செலவுகளாக ஏதாவது ஒன்று வந்து நீ சேர்த்ததெல்லாம் செலவாக வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் நீ தான தர்மம் செய்யும்போது, நீ சம்பாதிச்ச பணத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அதன் மூலமாக கிடைக்கிற புண்ணியம் இன்னும் உன் வாழ்க்கையில் வருமானத்தையும் வரவையும் காசு பணத்தையும் அதிகரிக்கும். இந்த ரகசியத்தை நீ தெரிஞ்சுக்கணுமே செல்லமே. ஒரு கிணறை இறைக்க அதுக்குள்ளே எப்படி நீர் ஊறி ஊறி வந்துக்கிட்டே இருக்குமோ, அதே போல தான் நீ மற்றவங்களுக்கு தான தர்மம் செய்யணுன்ற எண்ணத்தோட உதவி செய்ய செய்ய உன் வாழ்க்கையில் காசு பணம் வரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் எப்போதுமே சுயநலமாக இருக்காமல் சுயநலமாக சிந்திக்காமல் உன்னால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யணும் என் செல்லமே. உதவிங்கிறது உனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் உன் கூட பிறந்தவங்களுக்கும் உன்னுடைய நெருங்கிய உறவுகளுக்கும் செய்கிறது மட்டும் உதவி கிடையாது. யாருனே தெரியாதவங்களுக்கும் காசு பணம் வசதி வாய்ப்பு இல்லாதவங்களுக்கும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் பசியோடு இருப்பவர்களுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் நீ செய்கிறதுக்கு பேர் தான் உதவி. அப்படிப்பட்ட உதவியும் தானமும் தர்மமும் தான் உன் வாழ்க்கையில் உயர்வை கொடுக்குன்றதை தெரிஞ்சுக்கோ. எப்போவுமே எதிர்காலம் அழகாக இருக்கணும்னு நீ நினச்சினா இந்த நிகழ்காலத்தை நீ அழகாக ஆக்கி கொள்ள வேண்டும். இந்த நிகழ்காலத்தை நீ எப்படி வாழ்கிறங்கிறத பொறுத்து தான் உன் எதிர்காலத்தை நான் உனக்கு சாதகமாக வடிவமைச்சு கொடுக்க முடியும். எந்த விஷயத்தை செஞ்சாலும் அது இதுன்னு மனசை போட்டு குழப்பிக்காம இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமா, அது சரியாக வருமா இது சரியாக வருமானு யோசிக்காம ஒரே மனசா நிலையான முடிவை எடுக்க பழகு. மனசில் குழப்பத்தோடு இருந்தால் தப்பான விஷயங்கள் தேவையில்லாமல் உன்னை ஆக்கிரமிச்சிடும். மனசை தெளிவாக நீ சரியாக வச்சுக்கும் போது தான் நல்ல விஷயங்கள் உனக்குள்ளே நடக்க முடியும். அடுத்தவங்க உன்னை நோக்கி 1000 விஷயங்கள் விமர்சனம் செய்யலாம், கூச்சல் போடலாம், அவங்களுடைய கருத்துக்களை உனக்குள்ளே உட்புகுத்த முயற்சி செய்யலாம். ஆனால் ஒருபோதும் அடுத்தவங்க பேச்சை கேட்டு மனம் மாறவோ மதிமயங்கி போகவோ கூடாது. நீ எடுத்த முடிவில் நீ எப்பவுமே உறுதியாக இருக்கணும். நீ செய்கிறது தான் சரின்ற அந்த எண்ணமும் உனக்குள்ள ஆணித்தரமாக இருக்கணுமே தவிர அதிகமாக தலக்கணமாக ஆயிடக்கூடாது. நான் செய்கிறது சரி, என் வாழ்க்கை சரின்ற அந்த எண்ணமும் தைரியமும் தன்னம்பிக்கையாக உனக்குள்ள இருக்கும்படி நீ பார்த்துக்கோ என் செல்லமே. ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் சரியாகவும் நடக்கலாம், தப்பாகவும் நடக்கலாம். சரியாக நடக்கிறத விட்டுடு. தப்பாக நடக்கிற பிரச்சனை ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு சரியாக கண்டுபிடிச்சிட்டினாலே அதற்கான தீர்வுகளும் கிடைத்து விடும் அல்லவா. பிரச்சனைங்கிறது எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்க தான் செய்யுது. ஆனால் எந்த ஒரு மனிதன் பிரச்சனைக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அதை சரி செய்கிறானோ அவன் வாழ்க்கையில் அடுத்த முறை அந்த பிரச்சனை வராது. நீயும் எப்போதுமே பிரச்சனைகளுக்கான சரியான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டினா இனி உன் வாழ்வில் எப்போதும் நிம்மதியாக மன நிறைவோட வாழலாம் அல்லவா. எல்லாத்தையுமே செய்யணும்னு எல்லா விஷயங்களிலும் கவனம் செலுத்தாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை சிறப்பாக செய்யணும்னு அதன் மீது அதிக கவனம் செலுத்தி அதை சரியாக செஞ்சினாலே அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் நீ பெரிய இடத்த பிடிச்சி முன்னுக்கு வந்துடலாம். எப்போதுமே எல்லாரும் செய்கிறதையுமே அடுத்தவங்களையே பார்த்து செய்யணும்னு நினைக்காம நீ ஏதாவது உன்னுடைய தனித்திறமையையும் தனித்துவத்தையும் பயன்படுத்தி உன்னால் எதை சிறப்பாக செய்ய முடியும்னு யோசிச்சு அதை சரியாக செய்துவிடு என் செல்லமே. எப்போவாவது நீ கொஞ்ச நேரம் பொழுது போக்கலாம்,
கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம்னு நினச்சி தூங்குனாலும் சரி, அல்லது தேவையற்ற தொலைபேசிகளையோ தொலைக்காட்சிகளையோ பார்த்தாலும் சரி, ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்க, நேரம் வீணாகுதுன்னு உனக்கு தோணுச்சுன்னா அந்த நேரத்தில் அந்த கடிகார முட்களை பாரு. அந்த கடிகாரத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது சாதாரண முள்ளல்ல. உன்னுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் வீணாகிட்டே இருக்கு நினச்சிக்கோ. எந்த ஒரு நிமிடத்தையும் உன் வாழ்க்கையில் நீ வீணாக்கக்கூடாது என் செல்லமே. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு முக்கியமான நேரம்தான். அதை புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை மாற்றுறதுக்கும் உன் வாழ்க்கையை முன்னேற்றதுக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏதாவது செய்ய முடியுமான்னு யோசிச்சு அதை சிறப்பாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீ அப்படிப்பட்ட பிள்ளையாக இருக்கணுங்கிறது தான் இந்த வராகி அம்மாவின் ஆசை. நீ படித்து பட்டம் வாங்குறதுங்கிறது பெருமை கிடையாது. அந்த பட்டங்களை பெறக்கூடிய தகுதி உள்ள பிள்ளையாக, படித்ததையெல்லாம் உன் வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய பிள்ளையாக இருப்பது தான் உனக்கு பெருமையை தரும். எப்போதுமே சும்மா நானும் படித்தேன், இந்த உலகத்தில் முன்னாடி நான் படித்தவனா காட்டிக்கிட்டேன்னு இருக்கக்கூடாது. படிப்புக்கேற்ற நல்ல புத்தியும் நல்ல குணமும் நல்ல ஒழுக்கமும் உனக்குள்ள கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் உன்னை படிப்பாளி படித்த பிள்ளைன்னு நான் ஏற்றுக்குவேன் என் செல்லமே. எப்போவுமே எந்த விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்பாக ரொம்ப யோசித்து சந்தேகப்படாதே. சந்தேகம்தான் உனக்கு முதல் துரோகியாக உன் கூடவே இருக்கு. எல்லா விஷயத்தையுமே நீ சந்தேகப்படுற, உன்னையும் சந்தேகப்படுற, உன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தேகப்படுற. இந்த சந்தேகமே உன்னை முயற்சி செய்ய விடாமல் உன்னுடைய காரியத்தை கெடுத்துடுது. எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களிலும் நம்பிக்கை வச்சு இது நல்லபடியாக நடக்கும்ன்ற எண்ணத்தோடு செய்ய முயற்சி செய். எந்த விஷயம் உனக்கு சரியாக வரும், எது சரியாக வராதுன்னு உனக்கு தான் தெரியாதே தவிர உன் வராகி அம்மா எனக்கு நல்லா தெரியும். நீ எந்த காரியத்தை நம்பிக்கையோடு செய்தாலும் அதை நல்லபடியாக நான் உனக்கு முடிச்சு கொடுத்துட்றேன். ஒரு அறிவில்லாதவனுக்கு, தகுதி இல்லாதவனுக்கு கூட புகழ் கிடைச்சிரும். ஆனால் சாதனை படைப்பவனுக்கு மட்டும்தான் பெருமை கிடைக்கும். உன் வாழ்க்கையிலையும் உன்னை பெருமைப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். உன் வாழ்க்கையில் உனக்கு பேரும் புகழும் கிடச்சி நல்லா சம்பாதிச்சு நல்ல வாழ்க்கையை நல்ல வருமானத்தோட நீ சந்தோஷமாக அழகாக ரசித்து வாழணும்னு ஆசைப்படுறதால தான் இப்போது இன்று இரவு பொழுதில் உனக்கான ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்காக இந்த வராகி அம்மா ஓடோடி வந்தேன் என் செல்லமே. நீ ஒரு விஷயத்தை நல்லா சரியாக செஞ்சு முடிக்கணும்னு நினச்சினா முதல்ல அந்த விஷயத்தை பற்றின எல்லா தகவல்களையும் சேர்த்து வச்சுக்கோ. எதுவுமே தெரியாமல் நானும் செஞ்சேன்னு சும்மா கடமைக்கு செய்யாத. எல்லா வேலைகளையும் எப்படி செய்யணும், எப்படி செஞ்சால் சரியாக வரும் அப்படின்றத யோசிச்சுக்கிட்டு உன் திறமையை அதில் காட்டும்போது தானே அதன் மூலமாக நீ யார், நீ என்ன செஞ்சிருக்கன்ற உன்னுடைய பேரும் புகழும் பெருமையும் வெளிவரும். எதுவுமே குருட்டு அதிர்ஷ்டத்தில் சுலபமாக வாய்ப்பின் மூலமாக நடந்து விடாது. அதிர்ஷ்டங்கிறது ஒரு அளவுக்கு தான் கை கொடுக்கும். அதுக்கு மேலே நீ தான் உன் திறமையை காட்டி அந்த இடத்துல நிலச்சி நிற்கணும். எப்போதும் அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டும், யாராவது வந்து நமக்காக எதையாவது செஞ்சிருவாங்கன்னு வெளியிலேயே எதிர்பார்க்காம உள்ளுக்குள்ள உன் மனசுக்குள்ள உன் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய திறமையையும் புத்திசாலித்தனத்தையும் நீ பயன்படுத்து. நிச்சயம் ஜெயிப்ப.